இங்கே 10 வருஷமாக பூஜை பண்ணிட்டுருங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவமழைகள்லாம் வந்து மழை பெஞ்சதுனால எனக்கு தூக்கம் கிடையாதுங்க ஐயா. எல்லா பொருளும் நினைவுது. பூஜை சாமான்லேருந்து, துணிமணிலேருந்து, பாத்திரங்கள்லேருந்து, ரேடியோ செட்லேருந்து எல்லாமே நினைவுதுங்க. அந்த பொருளை நான் எங்கே எடுத்து வைக்கிறது? நான் ஒரு ஆள் ஒவ்வொரு ஆண்டும் நான் வேதனையில் இருக்கிறேன். எனக்கு தூக்கம் கிடையாதுங்க. ராத்திரியாக மழை வந்ததுன்னா எனக்கு தூக்கம் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. யாராவது முன் வந்து இந்த கோயிலுக்காக வேண்டி இந்த ஒரு ஷெட் ஒன்று போட்டு விட்டோன்னா அப்படி பொருளை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியான தூக்கம் தூங்குவேன் ஐயா. இது இப்போ தான் இருக்கிற நிலைமை அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறேங்க. அந்த 10 வருஷமாக நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கோயிலில். ஐயா சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 உண்மை தான். ஒரு மழை பெஞ்சால் அந்த துணி நனைஞ்சு, அந்த பொருட்கள் நனைஞ்சு, அந்த துணியை டக்குன்னு காய வைக்க முடியாது. அந்த துர்நாற்றத்தோட திருமணிகளுக்கு நம்ம வந்து அதை சாத்த முடியாது. அவருடைய வேதனை நமக்கு புரியுது. முடிஞ்ச அளவுக்கு யாராவது உதவி பண்ணணும்னா நீங்கள் நேரடியாகவே வந்து இந்த கோவிலுக்கு உதவலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அங்கே கள்ளப்புலியூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. மிகவும் பழமையான இந்த கோவிலுக்கு பல தூண்கள் வச்சு கட்டப்பட்ட இந்த கோயில்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாங்கிறப்ப தான் நம்ம இந்த கோடிக்கணக்கான தமிழ் மக்களை நினைச்சா கவலையாக இருக்குது. ஏன்னா ஒற்றுமை இல்லாதது இந்த மாதிரியான கோயில்கள் இந்த நிலையில் இருக்க ஒரு காரணம். முடிஞ்சால் ஷேர் பண்ணி